காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏத்துறதுக்கு முன்னாடி சரியான முறையில அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தட்டுல 3 கைப்பிடி பச்சரிசி போட்டு பரப்பிக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் போட்டு 5 ரூபாய் நாணயத்தை சிங்கமுகம் பார்த்த மாதிரி அது மேல வச்சுக்கணும். இந்த மாதிரி நாணயம் வைக்கிறனால வீட்டுல எப்பவுமே செல்வ செழிப்போட பணத்தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். இதுக்கப்புறமா நாம இந்த காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்து இந்த தட்டு மேல வச்சுக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்குல எப்பவுமே நெய் ஊத்தி தான் தீபம் ஏத்தணும். அந்த நெய்யில கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்த்து பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துறது ரொம்பவும் நல்லது. காமாட்சி அம்மன் விளக்குக்கு எப்பவுமே வாசனை உள்ள மல்லிப்பூ கொஞ்சமாவது வைக்கணும். இதுக்கப்புறம் சாமந்தி பூ, ரோஜா பூ இந்த மாதிரி வச்சு அலங்கரிக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே இருக்கிற தட்டுல பச்சரிசி இல்லனா அக்ஷதை போட்டுதான் நம்ம அந்த விளக்கு வைக்கணும். பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் நெய்யோட சேர்ந்து எரியும் விளக்குல இருந்து வரும் வாசமும், கடவுளுக்கு சூட்டி இருக்கிற பூக்களுடைய வாசமும், சாம்பிராணி தூபங்களுடைய வாசனைகளும் எல்லாமே சேர்ந்து நம்ம பூஜை அறைய நல்ல ஒரு தெய்வீகம் சூழ்ந்த ஒரு இடமா மாத்திடும்.